ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானினுடைய நாடாளுமன்ற சபாநாயகரும் அவசரமாக கத்தாரில் களமிறங்கியுள்ளார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான MOU ஒப்பந்தத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தற்போது முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இந்த MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமா அல்லது இந்த ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான வாய்ப்பை அமெரிக்கா ஏற்படுத்துமா? இவை தொடர்பான முக்கியமான தகவல்கள் என்ன? சவுதி அரேபியாவில் களமிறக்கப்பட போகும் ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளும் மக்கா மற்றும் மதீனாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கத்தாரும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வார்களா? இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நிபந்தனைகளும் என்ன? மாட்டு சாணத்தை பயன்படுத்தும் ஐரோப்பிய நாடுகளும் பிரான்சினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும் கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 மிக முக்கியமான விமானப்படை தளபதிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் பொதுச் செயலாளரின் அதிரடியான அறிவிப்புகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு லெபனானிய அடிமை தலைமைகள் தயாராகி வரக்கூடிய நிலைமையில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். அமெரிக்கா எங்கள் மீது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் எங்களை ஒருபொழுதும் பலவீனப்படுத்தாது. மேலும் அமெரிக்கா இன்னும் லெபனானிய களத்திலே ஆக்ரோஷமாக மாறினால், ஆக்ரோஷமான முடிவுகளை எடுத்தால் லெபனானிய களத்தில் அவர்கள் ஒரு முடிவை கூட பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆயுத களைவு என்பது, போராளிகளை நிராயுதபாணியாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனானிய அரசாங்கம் மேற்கொள்வது லெபனானினுடைய தற்காப்பு திறனை குளித்தோண்டி புதைப்பதாகும். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய ஆயுதங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே பலமாக செயற்படுவதன் விளைவாக லெபனானிய அரசாங்கமும் லெபனானிய மண்ணும் பாதுகாக்கப்படுகின்றது. இல்லை என்றால் எப்போதோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் முழுவதையும் கைப்பற்றி அவர்களோடு இணைத்துக் கொண்டிருக்கும். இதனை லெபனானிய அரசியல் தலைவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நடைபெறக்கூடிய யுத்த களமானது மிகவும் வலிமையான லெபனானினுடைய விடுதலைக்கான யுத்த களமாகும். தெற்கு பிரதேசத்திலே நிகழ்வது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வீழ்ச்சியை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலவீனமடைந்துள்ளது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கோழைகள் மற்றும் பலவீனமானவர்கள் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலுக்கு உண்மையாக பல இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவர்களுடைய உண்மையான இழப்புகளை முழுமையாக மூடி மறைக்கின்றார்கள். எங்களுடைய போராளிகளின் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. நாங்கள் இவை தொடர்பான காணொளிகளை மாத்திரம் வெளியிடாவிட்டால் இந்த இழப்புகளை கூட இஸ்ரேலிய இராணுவம் ஒப்புக்கொள்ளாது. தற்போதைய சூழ்நிலையில் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு தெற்கு லெபனான் பிரதேசத்தினை மீட்டெடுப்பதற்கு லெபனானிய அரசாங்கம் திறமையற்றதாக இருந்தால் அவர்கள் உடனடியாக பதவி விலகிவிட வேண்டும். உண்மையில் தற்போது லெபனானினுடைய அரசியல் இறையாண்மை அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு கீழாலேயே இருக்கின்றது. லெபனானிய அரச தலைவர்கள் அமெரிக்காவையே நம்பி இருக்கின்றார்கள். லெபனானிய அரசாங்கம் அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை கைவிட வேண்டும். அமெரிக்கா கேட்பதனை லெபனானிய அரசாங்கம் கொடுக்க கூடாது. மேலும் லெபனானிய அரசாங்கம் ஒரு தேசிய ஒருமித்த கருத்துக்கு திரும்ப வேண்டும். ஹிஸ்புல்லாவோடு ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களுக்கு லெபனானிய அரசாங்கம் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய இருப்புக்கே ஒரு அச்சுறுத்தலான நிலையை எதிர்கொள்கின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து தியாகங்களும் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்குத்தான். நாங்கள் ஒரு பொழுதும் ஆக்கிரமிப்பிடம் சரணடைய போவதில்லை. வெற்றி அல்லது வீரமரணம் மாத்திரமே எங்களுடைய இறுதி நிலைப்பாடாகும். இதிலிருந்து நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை. இறுதி மூச்சு வரை நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவோம். லெபனானிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் லெபனானிய மண்ணை மீட்டெடுப்பதற்காகவும் தொடர்ச்சியாக போராடுவோம். நாங்கள் ஒரு பொழுதும் இந்த போர்க்களத்தில் மண்டியிடப் போவதில்லை. எத்தனை வருடங்கள் சென்றாலும் நாங்கள் இந்த போர்க்களத்தில் நிலைத்திருப்போம். மேலும் இந்த போர்க்களத்தில் தொடர்ச்சியாக நிலைத்திருந்து தலை நிமிர்ந்து இந்த போரை விட்டு வெளியே வருவோம். நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் எங்களுடைய வீடுகளை மீண்டும் கட்டுவோம். லெபனானிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புவார்கள். ஆக்கிரமிப்பு எதிரியை தோற்கடித்து
முழுமையாக விரட்டி அடிப்போம். அதே போன்று பலஸ்தீனிய காரணத்திற்காக எங்களுடைய அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம். பலஸ்தீனம் என்பது எங்களுடைய வழிகாட்டும் கொள்கையாகும். அதற்காக நாங்கள் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவோம். பலஸ்தீனிய நிலத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு எங்களால் முடியுமான எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொள்வோம். பலஸ்தீனிய காரணத்திற்காக தொடர்ந்து உழைப்போம். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் மீட்டெடுக்கப்படும் வரை பலஸ்தீனிய மக்களோடு ஒன்றிணைந்து பலஸ்தீனிய காரணத்திற்காக போராடுவோம். இதுதான் எங்களுடைய இறுதி முடிவாக இருக்கின்றது. ஒரு பொழுதும் நாங்கள் எங்களுடைய முடிவுகளிலிருந்தும் நிலைப்பாடுகளிலிருந்தும் பின்வாங்கப் போவதில்லை என ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹுவினுடைய தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய விசேட போரமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த போரமைச்சரவை கூட்டத்தில் ஸ்மோட்ரிச் மற்றும் பென்குவிர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பாகவும் அவற்றை தடுத்து நிறுத்துவது தொடர்பாகவும் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இழப்புகளை சமாளிப்பது தொடர்பாகவும் உச்சக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. மேலும் இதன்போது நெட்டன்யாஹுவுக்கு எதிராக ஸ்மோட்ரிச்சும் பென்குவிரும் கருத்துக்களை முன்வைத்திருந்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது குறித்த போரமைச்சரவை கூட்டத்தில் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ட்ரோன் தாக்குதல்களுக்கு ஈடாகவும் நாங்கள் லெபனானுடைய தலைநகரான பெய்ரூட்டை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய ஒவ்வொரு ட்ரோன் தாக்குதல்களுக்கும் நாங்கள் பெய்ரூட் பிரதேசத்திலே 10 கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும். இந்த சமன்பாடுகளை நாங்கள் லெபனானிய களத்தில் களமிறக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க முடியும். பிரதமர் நெட்டன்யாஹு அவசரமாக இதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். லெபனானிய களத்திலே நாங்கள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஹிஸ்புல்லாவை எங்களுக்கு அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் போய்விடும். இதனால் நெட்டன்யாஹு அவசரமாக முழுநீள போரை அறிவிக்க வேண்டும். பெய்ரூட்டை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலிய இராணுவ சிப்பாய்களை பாதுகாப்பதற்காக 2 பில்லியன் ஷேக்கல் நிதி ஒதுக்கீடையும் அவர் வழங்கியுள்ளார். கிட்டத்தட்ட $700 மில்லியன் பெறுமதி அளவிலான குறித்த பணத்தின் மூலமாக அவசரமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வைத்தியசாலைகளை இலக்கு வைத்தும் மருத்துவ தாதிமார்களை இலக்கு வைத்தும் ஆம்புலன்ஸ் வண்டிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான காப்பெட் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டு விற்று திரும்பிய 2 போர் விமானங்கள் ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. குறித்த போர் விமானங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாகவும் இதன்போது 2 போர் விமானங்களும் அவசரமாக லெபனானிய களத்திலிருந்து வெளியேறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியில் வைத்து ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் 2 போர் விமானங்களும் எவ்வாறு விபத்துக்குள்ளானது என்பது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அதே நேரம் குறித்த விபத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விமானப்படையினுடைய மிக முக்கியமான 2 தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவர்களுடைய புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் புதிதாக களமிறக்கியிருக்கக்கூடிய அபாபில் ட்ரோன்களில் இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய வெப்ப கேமராக்களையும் தற்போது பொருத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பதற்காக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இரவு நேரங்களில் அவர்களுடைய தரைவழி தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய புதிய அபாபில் ட்ரோன்களில் இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய வெப்ப கேமராக்களையும் களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இதன் மூலமாக இரவு நேரங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அவர்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இன்னும் 2 மாதங்களுக்கு முழுமையாக இழுத்து மூடப்படுமாக இருந்தால், இந்த நிலைமை இன்னும் 2 மாதங்களுக்கு தொடருமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு இருப்புகள் 10% விட குறைந்துவிடும் என்றும் இன்னும் 3 மாதத்திற்குள்ளே ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தற்போது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால் சர்வதேச உர வர்த்தகமும் விநியோகமும் முழுமையாக தடைப்பட்டுள்ளது. இதனால் தற்போது
தற்போது அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் மாட்டு சாணத்தையே பயன்படுத்துகின்றார்கள். விவசாயத்திற்கு தேவையான உரத்தினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனாலேயே யூரியா மற்றும் அமோனியா பசலைகளுக்கு மாற்றீடாக மாட்டு சாணத்தினை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இன்னும் 2-3 வாரங்களுக்கு மேலாக குறித்த மாட்டு சாணத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் யூரியா மற்றும் அமோனியா பசலைகளுக்கு ஈடாக தொடர்ச்சியாக மாட்டு சாணத்தினை பயன்படுத்தவே முடியாது என்றும் ஐரோப்பிய ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் தற்போது ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் பிரான்ஸ் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்காகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சுங்க கட்டணங்கள் அறவிடப்படக்கூடாது என்பதற்காகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய ஆதிக்கத்திலிருந்து முழுமையாக விடப்பட வேண்டும் என்பதற்காகவுமே இந்த முன்மொழிவு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடிமை அரபுகள் பஹ்ரைனின் தலைமையில் ஒரு முன்மொழிவை முன்வைத்திருந்தன. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தது. மேலும் குறித்த முன்மொழிவை ரஷ்யா வீட்டோ செய்வதற்கு தயாராகி வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது பிரான்சும் புதிய முன்மொழிவு ஒன்றை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைத்துள்ளது. அத்தோடு இந்த முன்மொழிவுகள் மூலமாக எதுவுமே நடைபெறப் போவதில்லை. ரஷ்யாவும் சீனாவும் இந்த முன்மொழிவுகளை முழுமையாக வீட்டோ செய்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் மக்கா மற்றும் மதீனா நகரங்கள் தொடர்பான வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டிருந்தது. அதாவது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து மக்காவையும் மதீனாவையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் அனைத்து விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்கியுள்ளோம் என சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தற்போது ஹஜ் யாத்திரை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மக்காவையும் மதீனாவையும் நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம். ட்ரோன் தாக்குதல்களில் இருந்தும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்தும் நாங்கள் மக்காவையும் மதீனாவையும் பாதுகாத்து வருகின்றோம். இதற்காகவே தற்போது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்கியுள்ளோம் என்கின்ற விடயத்தினை பிரச்சாரம் செய்வதற்காகவே அடிமை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இவ்வாறான காணொளிகளையும் வெளியிட்டுள்ளது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அடிமை சவுதி அரேபியா இவ்வாறான காணொளிகளை வெளியிட்டிருப்பது ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்களில் இருந்தும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்தும் மக்காவையும் மதீனாவையும் நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தினை மேற்கொள்வதற்காகத்தான். அதாவது அடிமை சவுதி அரேபிய தலைமைகளும் அதனுடைய பக்தர்களும் தக்ஃபீரி குஞ்சுக்களும் மக்காவையும் மதீனாவையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. மக்காவையும் மதீனாவையும் ஈரான் கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளது என பல தசாப்தங்களுக்கு முன்பிருந்தே பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக அடிமை சவுதி அரேபியாவினுடைய பக்தர்கள் பிரிவினைவாதத்தை விதைப்பதற்காகவும் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காகவும் இந்த போலியான விடயங்களை தொடர்ச்சியாக பரப்பி வந்துள்ளார்கள். சவுதி அரேபிய அடிமைகளுடைய பக்தர்களுடைய மிக முக்கியமான பிரச்சாரங்களில் இதுவும் ஒன்றாகும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இவ்வாறான காணொளிகளை வெளியிட்டு அவர்களுடைய கடந்த கால பிரச்சாரங்களை மீண்டும் வலு சேர்க்கும் வகையிலேயே இந்த திட்டங்களை வடிவமைத்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய யுத்த களமானது உச்சக்கட்டத்தை அடையும் சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கு அடிமைகளுக்கு எதிராக ஈரான் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரானை முடக்குவதற்காகவும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தை ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுவதற்காகவும் மக்கா மற்றும் மதீனாவுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்துவதற்கான வேலை திட்டங்களும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சவுதி அரேபிய அடிமைகளுடைய திட்டங்களில் இதுவும் ஒரு மிக முக்கியமான திட்டமாகும். மத்திய கிழக்கு போரானது விரிவடையும் சந்தர்ப்பத்தில் ஈரானை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபிய அடிமை தலைமைகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பும் நான் காணொளிகளில் இவை தொடர்பான சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். மக்கா மற்றும் மதீனாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அந்த பழியை ஈரான் மீது சுமத்துவதுதான் சவுதி அரேபிய அடிமைகளுடைய தக்ஃபீரி குஞ்சுக்களுடைய திட்டமாகும். எனவே இந்த திட்டங்களுக்கு அமைவாக பிரச்சாரங்களை தற்போதிலிருந்தே வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்கு அமைவாகவே மக்கா மற்றும் மதீனாவை சுற்றி வர வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்தி இருப்பதாக காணொளிகளையும் அடிமை சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது. இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் சவுதி அரேபியா நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளாகும். தாட் மற்றும் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையே சவுதி அரேபியா களமிறக்கியுள்ளது. மேலும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்க துருப்புக்களை செயற்படுத்துகின்றார்கள். மேலும் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் மக்காவையும் மதீனாவையும் பாதுகாப்பதற்கு அடிமை சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையே நம்பி இருக்கின்றது. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் அடிமை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு கடவுளாக அமெரிக்காவே இருக்கின்றது. எனவே பாதுகாப்பு கடவுள் வழங்கியிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையே சவுதி அரேபிய அடிமைகள் மக்காவிலும் மதீனாவிலும் களமிறக்கியுள்ளார்கள்.
அத்தோடு அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இன்னும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்களை போன்று நீண்ட தூர ட்ரோன்களை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக ரியாதிற்கு அருகாமையிலேயே குறித்த ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்பட போவதாகவும் குறித்த ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலையின் மூலமாக 1500 கிலோமீட்டர் வரையில் சென்று தாக்கக்கூடிய சிறிய ட்ரோன்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலையை அமெரிக்கா அவசரமாக சவுதி அரேபியாவுடைய ரியாதில் அமைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய ஷஹீத் ட்ரோன்களை பிரதியெடுத்து கொப்பி செய்து அமெரிக்கா லூகாஸ் என்கின்ற ட்ரோனை வடிவமைத்திருந்தது. மேலும் தற்போது குறித்த லூகாஸ் என்கின்ற ட்ரோனுக்கு புதிய பெயரை வழங்கி சவுதி அரேபியாவில் அமெரிக்கா உற்பத்தி செய்ய போகின்றது. இதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். நான் ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்தால் அது ஒபாமா செய்த ஒப்பந்தத்தை போன்று இருக்காது. ஒரு நல்ல மற்றும் முறையான ஒப்பந்தமாகவே இருக்கும். ஒபாமா செய்த ஒப்பந்தம் ஈரானுக்கு அணு ஆயுதத்தையும் பெருமளவு பணத்தையும் வழங்கியது. மேலும் நாங்கள் மேற்கொள்ளப் போகும் ஒப்பந்தம் இதற்கு முற்றிலும் நேர்மாறானது. இந்த ஒப்பந்தத்தினை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். மேலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக யாருக்கும் சரியான தகவல்கள் தெரியாது. ஏனென்றால் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெறாது. அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கான எந்தவிதமான கூறுகளையும் அவர்களால் வைத்திருக்க முடியாது என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் ஈரானோடு மேற்கொள்ளப் போகும் ஒப்பந்தம் எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 3 முட்டுக்கட்டைகள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு தீர்வு கிடைக்காமல் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போவதில்லை என ஈரானிய தலைமைகள் தெளிவாக அறிவித்துள்ளார்கள். அதாவது லெபனானிய களத்திலும் ஏனைய போர் முனைகளிலும் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக லெபனானிய களத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட முதலாவது நாளிலேயே லெபனானிய களத்தில் நிரந்தர போர் நிறுத்தம் செயற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இதற்கு அமெரிக்கா இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. லெபனானிலே சுதந்திரமாக செயற்படுவதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டாவது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட முதலாவது நாளிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அமெரிக்கா முழுமையாக விடுவிக்க வேண்டும் என ஈரானிய தலைமைகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அமெரிக்கா இதற்கு இன்னும் சம்மதிக்கவில்லை. ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தில் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஈரான் யுரேனியம் செறிவூட்டல்களை அமெரிக்காவிடம் ஒப்படைத்தால் மாத்திரம்தான் நாங்கள் ஈரானினுடைய சொத்துக்களை விடுவிப்போம் என அமெரிக்க தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். மூன்றாவது, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்பதனை ஈரானிய தலைமைகள் உறுதியாக கூறுகின்றார்கள். ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை எந்த ஒரு கப்பலும் கடக்க முடியும் என்பதில் ஈரானிய தலைமைகள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் போருக்கு முன்பிருந்ததை போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட வேண்டும் என அமெரிக்க தரப்பினர்கள் கூறுகின்றார்கள். இந்த 3 விடயங்களுமே தற்போது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டை என ஆய்வாளர்கள் தற்போது சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் இந்த 3 விடயங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கப்பெறாவிட்டால், ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக இந்த 3 விடயங்களும் செயற்படுத்தப்படாவிட்டால் எந்த ஒரு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட போவதில்லை என ஈரானிய தலைமைகள் தெளிவாக அறிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது ஈரானோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கத்தாரும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வார்கள் என்றும் இதற்கான நிபந்தனைகளையும் நான் இணைத்து வைத்துள்ளேன் என்றும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாக சவுதி அரேபியாவும் கத்தாரும் பாகிஸ்தானும் முழுமையாக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வார்கள் என்றும் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதாவது குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் பாகிஸ்தானிய அடிமைகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வார்கள் என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களும் அவசரமாக கத்தாருக்கு விஜயம் செய்துள்ளார்கள். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாகவும் அதனுடைய நிபந்தனைகள் தொடர்பாகவும் ஈரானினுடைய சொத்துக்கள் விடுவிக்கப்படுவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே கத்தாருக்கு விஜயம் செய்துள்ளார்கள். இதன்போது ஆரம்ப கட்டமாக கத்தாரிய வங்கிகளிலே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய $11 பில்லியன் அமெரிக்கா அவசரமாக விடுவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஆரம்ப கட்டமாக முடக்கப்பட்டிருக்கக்கூடிய $11 பில்லியன் பெறுமதி அளவிலான ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதற்கு பின்பே புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
எனவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஒரு ஏமாற்று நாடகமாகவும் கையாளலாம். அதாவது ஹஜ் பெருநாள் முடியும் வரை, ஹஜ்ஜினுடைய கடமைகள் முடியும் வரை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், தாக்குதல்களை ஒத்திவைக்குமாறு அடிமை சவுதி அரேபியா டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாக இருந்தன. மேலும் இவை உண்மையாக இருந்தால் தற்போதைய பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஒரு இழுத்தடிப்பு நடவடிக்கையாக பயன்படுத்தி ஹஜ்ஜினுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். அல்லது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கும் திட்டமிடலாம். தற்போது ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரம் 60 நாள் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக ஈரானினுடைய உச்ச தலைவர் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியே வருவார். மேலும் ஈரானினுடைய ஏனைய முக்கியமான தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் வெளியே வருவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படும் போது இவர்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். 60 நாட்களுக்கு பின்பு யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக ஈரானினுடைய உச்ச தலைவர் வெளியே வருவார், அவரை படுகொலை செய்ய முடியும் என அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டிருக்கலாம். ஏனென்றால் ஈரானினுடைய தற்போதைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி அவர்களை படுகொலை செய்தால் ஈரான் சரணடைவதற்கான அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடந்த வாரமே அமெரிக்காவினுடைய உளவுத்துறையானது டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் முன்வைத்துள்ளது. இவை தொடர்பான தகவல்களும் தற்போது கசிவடைந்துள்ளன. எனவே தற்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். ஒருவேளை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமாக இருந்தால், டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால், இதன் மூலமாக கிடைக்கப்பெறும் யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிடும். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.